إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغي فيما آتاك الله الدار الآخرة ولا تنسي نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغي الفساد في الأرض إن الله لا يحب المفسدين صدق الله العظيم. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல்ல அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்ஆ என்ற சிறப்பு மிகு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உயர்வான வேளையிலே ஏக இறைவனாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையுடன் பின்பற்றிய சத்திய நபி தோழர்கள் மீதும் மார்க்கத்தின் செய்திகளை பாதுகாப்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இமாம்கள் மீதும் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக உரிய நேரத்தில் முழுமையான ஜும்மாவுடைய நன்மைகளை அடைய வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கிற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, இந்திய ஒன்றியத்தை ஆளுகின்ற பாசிச அரசு தொடர்ந்து இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் பல்வேறு வகையான சட்ட ரீதியான தாக்குதல்களையும் சட்டத்திற்கு புறம்பான தாக்குதல்களையும் நடத்தி வருவதை நாம் பார்க்கிறோம். அதிலே சமீபத்திலே முஸ்லிம்களின் இந்தியாவில் வாழுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சொத்தாக கருதப்படுகின்ற வக்ஃப், இந்த வக்ஃப் சொத்துக்களின் மீது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களிடமிருந்து இந்த சொத்துக்களின் ஆதிக்கத்தை பறித்து தங்கள் இஷ்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு தீய நோக்கத்தோடு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். மெஜாரிட்டி கிடைக்காமல் அது பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மக்களிடத்திலே கருத்தை கேட்டிருக்கிறார்கள். நம்மளே பலரும் அதற்காக நம்முடைய எதிர்ப்பை மின்னஞ்சல் வாயிலாக பதிவு செய்திருப்போம். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வக்ஃப் போர்டு சொத்து அப்படிங்கிறது இந்தியாவிலே பெரும் சொத்துக்களை கொண்ட ஒன்றிய அரசினுடைய ஒரு பெரும் நிறுவனம் இந்திய ரயில்வே. இந்த ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக பெரும் சொத்துக்களை கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் வக்ஃப் போர்டு. அப்ப இவ்வளவு பெரிய சொத்து அது அவங்க கண்ணை உறுத்துது. நாம பார்க்க போற விஷயம் என்னவென்று சொன்னால், இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இங்கே சேர்ந்திருக்கிறதே, இங்க நாம மெஜாரிட்டி கிடையாது, பெரும்பான்மை சமூகம் கிடையாது, 120 பேர் இருப்போம். ஆனால் இந்த சமூகத்தின் முன்னோர்கள் பள்ளிவாசலுக்காக, பள்ளிவாசலுடைய வருமானத்திற்காக என்று அவர்கள் தங்களுடைய சொத்துக்களிலிருந்து வழங்கிய அந்த செல்வம் தான் இன்னைக்கு வக்ஃப் போர்டு சொத்தாக மாறி இருக்கிறது. வக்ஃப் போர்டு சொத்துங்கிறது என்ன? நம்முடைய முன்னோர்கள்ல பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க, அது வக்ஃப் போர்டு சொத்தாக இருக்கிறது. பள்ளிவாசலுடைய வருமானத்திற்கென்று நிலபுலன்களை ஒப்படைத்திருப்பார்கள், அது இன்னைக்கு வக்ஃப் போர்டு சொத்தா இருக்குது. அதுதான் வக்ஃப் போர்டு சொத்துங்கிறது. இதுல மன்னர்கள் காலத்துல மானியமாக வழங்கப்பட்ட சொத்துக்களும் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு பெரும் சொத்துக்களும் தான தர்மத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம முதலாவதா புரிந்து கொள்ளணும்.
இவ்வளவு பெரிய வக்போட சொத்து எதன் மூலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் பள்ளிவாசலுக்காக அதனுடைய நன்மைகளுக்காக கொடுத்திருக்கிற தான தர்மங்களின் மூலம். இப்ப இவ்வளவு பெரிய சொத்து இவ்வளவு சேருகிறது என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு தான தர்ம சிந்தனையுடைய சமூகமாக இந்த சமூகம் இருந்திருக்கிறது, நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக இதுல நம்ம பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால், இஸ்லாமிய சமூகத்தின் தான தர்மங்களை நாம அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தை பத்தி நம்ம பேசுவோம். அது அப்படி பேசும்போது குறிப்பாக நாம் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப மக்கள் மத்தியில சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த வரலாறுகள் முழுமையாக மறைக்கப்பட்ட வரலாறு. அந்த வரலாற்றை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்திய சுதந்திரத்தினுடைய போராட்டத்தில் முஸ்லிம்கள் தங்களுடைய சதவீதத்திற்கு மேலாக பங்களிப்பை கொடுத்தார்கள் அப்படின்னு எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் எழுதுகிறார். இங்க இருக்கிற முஸ்லிம்களுடைய பர்சன்டேஜை தாண்டி அவங்களுடைய தியாகம், உயிர் தியாகமா இருக்கலாம், உடல் உழைப்பாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், எல்லாமே இங்க இருக்கிற அனைத்து சமூகங்களையும் விஞ்சிய நிலையில் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுக்கு என்ன வரலாறு? குறிப்பாக சில விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம கப்பலோட்டிய தமிழன் ஒரு வரலாறு பாட புத்தகங்களை படிப்போம். ஒரு கப்பல் கம்பெனியை பாரதியாரு, வ.உ. சிதம்பரனாரு, ஃபக்கீர் முகமது இந்த மாதிரியான சில நபர்கள் சேர்ந்து ஒரு கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து கொழும்புக்கு அந்த கப்பல் போக்குவரத்து. இந்த கப்பல் வாங்கணும், இதற்காக மக்கள்கிட்ட ஷேர் கேட்கிறாங்க. 40,000 ஷேரு, ஒரு ஷேருக்கு 25 ரூபாய். 100-200 ஷேர் தான் வந்திருக்கு, பெருசா வரல. இப்ப கப்பல் கம்பெனின்னு போர்டு வச்சாச்சு, ஆரம்பிச்சாச்சு. ஆனால் மக்களிடமிருந்து போதிய பணத்தொகை வரவில்லை. அப்ப அதனுடைய அந்த கப்பல் நிறுவனத்தின் செயலாளராக இருக்கிற ஃபக்கீர் முகமது என்ன பண்றாரு, நானே கொடுக்கிறேன்னு சொல்லி 2 லட்சம் ரூபாயை மொத்தமா தூக்கி கொடுத்தாரு. 2 லட்சம் ரூபாய்ங்கிறது இன்னைக்கு நமக்கு ரொம்ப லேசான ஒரு காசு. அவர் தூக்கி கொடுத்த காலத்துல எவ்வளவு பெரிய பணம் தெரியுமா? நீங்க 1925 இந்தியாவில் தங்கத்தின் விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 18 ரூபாய் 75 பைசா. 100 ரூபாய் இருந்தா 5 பவுன் வாங்கி காசு மிச்சம் இருக்கும். 100 ரூபாய் இருந்தா 5 பவுன் வாங்கிட்டு காசு மிச்சம் இருக்கும். அப்ப 2 லட்சம் ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெரும் தொகை. அந்த தொகையை கொடுத்துதான் அந்த கப்பலவே வாங்கினாங்க. இந்த வரலாறு நமக்கு சொன்னாங்களா? கப்பலோட்டிய தமிழனுடைய வரலாறுல கப்பல் வாங்குவதற்கு பெரும் தொகையை கொடுத்தவர் ஃபக்கீர் முகமது அப்படிங்கிற ஒரு சின்ன குறிப்பையாவது நமக்கு கொடுத்தார்களானா? கொடுக்கல. இன்னும் நம்ம பார்க்கிறோம் வரலாற்றுல 1921 காங்கிரஸ், அன்றைய காங்கிரஸ் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. என்னன்னா, இந்த காங்கிரஸ் சுதந்திரத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், இதுல 1 கோடி பேரை இந்தியா முழுவதும் உறுப்பினரா சேர்க்கணும். இந்தியாங்கிறது இன்னைக்கு இருக்கிற இந்தியா இல்ல, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்த இந்தியா. அகண்ட பாரதம் சொல்றாங்கல்ல, மொத்த இந்தியா. அது அந்த மொத்த இந்தியாவில் காங்கிரஸ் அந்த களத்துல நின்று சுதந்திரத்திற்காக போராடுவதற்கு 1 கோடி பேரை உறுப்பினர் ஆக்கணும். 1 கோடி ரூபாய் நிதி திரட்டணும். காங்கிரஸ் அன்னைக்கு ஒரு தீர்மானம் காந்தி தலைமையில போடுறாங்க. இத வசூல் பண்றதுக்கு, இந்தியா முழுவதும் வசூல் பண்றதுக்கு ஒரு குழுவையும் அமைக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல ஒருத்தர் வந்து ஒரு செக் கொடுக்கிறாரு காந்திட்ட, ஒரு காசோலையே கொடுக்கிறாரு. அதை வாங்கி பார்த்த காந்தி நிச்சயம் அதிர்ச்சி அடைந்திருப்பார். ஏன்னா 1 கோடி பேரை கட்சியில சேர்த்து 1 கோடி ரூபாயை பொருளாதாரம் திரட்டணும் அப்படின்னு அது ஒரு பெரிய ஒரு நிதி திட்டமா அவங்க தீட்டி வச்சிருக்கிறாங்க. மும்பையை சேர்ந்த உமர் சுபகானிங்கிற ஒரு பெரும் தொழிலதிபர் தன்னந்தனி நபராக ஒரு செக்க கொடுக்கிறாரு. அந்த செக்ல எழுதப்பட்டிருந்த தொகை 1 கோடி. இது எப்போ? 1921. நான் சொல்லுகிற தங்கத்தின் விலை 1925. அப்ப அதுக்கு முன்னாடி இன்னும் கம்மியா இருந்திருக்கும். அப்ப யோசித்து பாருங்கள், 1 கோடி ரூபாய் அன்னைக்கு தூக்கி கொடுத்தாருன்னா அது இன்னைக்கு எத்தனை 1000 மடங்குகளாக பெருகி இருக்கும். எவ்வளவு பெரும் அது சொத்தது. ஈஸியா கொடுத்தாரு. ஆனா காந்தி வந்து மொத்தமா நீங்க கொடுத்துட்டா மக்கள்கிட்ட உணர்வு இல்லாம போயிடும், எல்லாரும் பங்களிப்பு கொடுக்கட்டும், நீங்களும் கொடுங்கன்னு சொல்லி அந்த தொகையை குறைத்து கேட்டார் என்பது வரலாறு. இப்படியே நேதாஜிட்ட போறோம்.
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்தார். அதுல பெரும்பான்மை முஸ்லிம்கள் இருந்தார்கள், தளபதிகளாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். பர்மாவுல இந்தியாவுக்குள்ள அவரால் செயல்பட முடியல. மலேசியா, சிங்கப்பூர், பர்மான்னு இப்படித்தான் ஜப்பான் சுத்திட்டு இருந்தாரு. அப்ப பர்மாவுல அதற்கான ராணுவத்தை அமைத்து இந்தியாவிலிருந்து பர்மாவில் அன்றைக்கு பெரும் பெரும் வணிகர்கள் இருந்தார்கள். அவங்களை எல்லாம் கூப்பிட்டு தேசிய ராணுவத்தை அமைச்சிருக்கிறோம், பொருளாதாரம் கொடுங்க அப்படிங்கும் போது அங்க இருக்கிற வணிகர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுடைய வருமானத்துல 10% கொடுக்கிறோம் இப்படின்னு பெருசா நமக்கு தெரியுது. ஆனா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ன சொன்னார்னா, இந்த நாட்டிற்காக ராணுவத்துல சேர்ந்து ரத்தம் சிந்துகிற எந்த ராணுவ வீரனும் தன்னுடைய ரத்தத்தில் சதவீதம் பார்த்து தியாகம் செய்வதில்லை. கொடுத்தா முழுசா உயிரே போயிடும். ஆனா நீங்க மட்டும் சதவீதம் பார்த்தீங்கன்னா எப்படி ராணுவத்தை நடத்துறது என்ற அந்த பொருளாதாரம் பற்றாக்குறையினால் புலம்புகிற ஒரு நிலை. அப்ப அந்த சமயத்துல அங்க இருக்கிற ஒரு தொழிலதிபர் வர்றாரு. அவர் ஒரு துண்டு சீட் எழுதி கொடுக்கிறாரு. என்னன்னு சொன்னா, இந்த ரங்கும் இல்ல, எனக்கு இருக்கிற சொத்துக்கள் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சொத்துக்கள் அனைத்தையும் இந்திய தேசிய ராணுவத்திற்காக நான் வழங்குகிறேன். மொத்தமா அவர் 1 கோடி கொடுக்கிறார். இது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட சமமான காலகட்டம் தான். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இது போன்று இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றில் முஸ்லிம்களுடைய பொருளாதார பங்களிப்புன்னு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அது அளவிட முடியாத, மற்ற சமூகங்களோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு மிக பெரும் பொருளாதார பங்களிப்பு. ஏன் இவ்வளவு பெரிய தான தர்மத்தை செய்வதற்கு எது காரணமா இருந்துச்சு என்று சொன்னால், இஸ்லாம் அதற்கு காரணமா இருந்துச்சு. இஸ்லாம் அந்த தர்மங்களை வலியுறுத்தியது, அதுக்கு மறுமையில நன்மை இருக்குன்னு சொன்னது. அந்த இஸ்லாம்ங்கிற காரணத்தினாலதான் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்குவதை தங்கள் கடமையாக அவங்க நினைச்சாங்க. அதனால என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவ்வளவு பெரும் தொகைகளை அன்றைக்கு வாரி வழங்கினார்கள் அப்படிங்கறத பாக்குறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வரலாறுகளை கொஞ்சம் போனோம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு வரலாறை பார்க்கிறோம். இந்தியாவை தாண்டி கிபி 859 மொரோக்கோங்கிற அந்த நாட்டுல ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படுகிறது. இன்று வரையிலும் அந்த பல்கலைக்கழகம் உலகத்தின் பழம்பெரும் பல்கலைக்கழகமாக கின்னஸ்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய, யுனெஸ்கோவால் பழம்பெரும் பல்கலைக்கழகமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் அல் கராவியின் யூனிவர்சிட்டி. அது இன்னைக்கும் யூனிவர்சிட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 859 தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளை நெருங்குகிற ஒரு பழமையான பல்கலைக்கழகம். இது ஒரு பள்ளிவாசல், அதோடு சேர்ந்து ஒரு கல்விக்கூடம், இப்படி உருவாக்கப்பட்டு பிறகு அது வளர்ச்சி அடைகிறது. இந்த யூனிவர்சிட்டி இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமே, எவ்வளவு பெரும் அந்த யூனிவர்சிட்டிய ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி என்கிற ஒரு தன்னந்தனி பெண் தன்னுடைய சொந்த சொத்திலிருந்து உருவாக்கினார். யாருக்கிட்டையுமே வசூல் பண்ணல, தன்னுடைய சொத்திலிருந்து அவர் கொடுத்தார். அவருடைய தந்தை மிக பெரும் வணிகர். அவருக்கு பிறகு இவங்களுக்கு வந்த அந்த சொத்தினுடைய பாகத்திலிருந்து இவங்க இந்த ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்கள். இன்று வரையிலும் உலகத்திலேயே முதலாக பல்கலைக்கழகங்களில் பட்டம் வழங்கும் முறையை ஆரம்பிச்சு வச்சது அந்த பல்கலைக்கழகம் தான். அதனாலதான் இன்று வரையிலும் பட்டம் வழங்கும் போது நீங்க பாருங்க, அது இஸ்லாமிய சாயல்ல தான் அந்த உடை இருக்கும். ஒரு கோட்டு முழுமையாக மறைக்கப்பட்ட ஒரு அங்கி, தலையை மறைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைலு, இது எல்லாமே அங்கிருந்து காப்பி அடிக்கப்பட்டது. அங்கிருந்து வெள்ளக்காரன் காப்பி அடிச்சா, வெள்ளக்காரன் நாம காப்பி அடிச்சிருக்கோம். இதான் உண்மை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மிக பெரும் ஒரு சொத்துக்களை ஒரே ஒரு தன்னந்தனி நபராக அவர் கொடுத்தார். என்ன காரணம்? இது மறுமையில் எனக்கு நன்மையா கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு ஒற்றை சிந்தனை அவ்வளவு பெரிய சொத்துக்களை குவித்து ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கினார். வரலாற்றை பார்க்கிறோம். அந்த வரலாற்றிலிருந்து அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி சஹாபாக்களுக்கு போவோம். இப்படி சொன்னோம்னா ஒவ்வொரு காலத்திலும் இருப்பாங்க. சஹாபாக்களுடைய காலத்துல போறோம் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டத்துல ஏழைகள். எப்படிப்பட்ட ஏழைகள்? மாற்று உடைக்கு வழி இல்லாத அளவிற்கு ஏழைகள், அடுத்த வேளை உணவிற்கு வழி இல்லாத அளவிற்கு ஏழைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்பட ஒருவேளை உணவு இல்லை என்று சொன்னால் தண்ணீரை குடித்துக் கொள்வோம், அல்லது சில பேரிச்சம்பளங்களை சாப்பிட்டுக் கொள்வோம், அவ்வளவுதான். பேரிச்சம்பளமும் இல்லைன்னா தண்ணீர். இப்படிப்பட்ட நிலைதான் ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. அந்த நேரத்துல
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த நபித்தோழர்கள் செய்த தர்மத்தை பார்க்கிறோம். இவ்வளவு வறுமை, பஞ்சம், பட்டினி இருக்கிற அந்த காலம் ஒரு கூட்டத்தார் வர்றாங்க நபி அவர்களை பார்க்கறதுக்கு. முலர் அப்படிங்கிற கூட்டத்தார் வர்றவங்க இருக்கிறவங்களோட பஞ்சத்தில் அடிபட்டவங்க. அவங்க வர்றாங்க, பஞ்ச பராரிகளாக, உடையெல்லாம் கிழிந்து தொங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப மோசமான நிலையில வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு முகம் மாறிவிட்டது. மக்களை அழைத்து மிம்பர் மேல நின்று உரையாற்றுகிறார்கள். நம்மை போன்ற ஒரு நீண்ட உணர்ச்சியை தூண்டுகிற அப்படிப்பட்ட உரை கிடையாது. ஒரே ஒரு வசனத்தை சுட்டி காட்டி இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அந்த மக்கள்கிட்ட போதிக்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல்லதீன ஆமனத்துக்குல்லாஹ வல் தந்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்டவரே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நாளை மறுமை நாளுக்காக எதை சேமித்திருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள், உங்களை அல்லாஹ் கண்காணிக்கிறான் அப்படிங்கிற இந்த வசனத்தை சொல்லி, இந்த மாதிரி ரொம்ப பஞ்சத்துல வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு உணவும் உடையும் நம்ம கொடுக்கணும் என்று சொன்ன உடனே மக்கள் எல்லாம் கலைந்து வீட்டிற்கு சென்றார்கள். தங்களுடைய சேமிப்பில் இருந்து உணவு தானியங்களை கொண்டு வந்தார்கள், உடைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். உடைகள், உணவு தானியங்கள் ஒரு பெரும் பெரும் குவியலாக மாறியது. எப்போது? எல்லோரும் செல்வ செழிப்பாக இருந்த நேரத்தில் அல்ல, வறுமையில பஞ்சத்தில் இருந்த நேரம். ஆனால் பாதிக்கப்பட்டு யாரேனும் வந்திருக்கிறார்கள் என்றால் தங்களுடைய செல்வத்திலிருந்து, தங்களுடைய சேமிப்பிலிருந்து வழங்கும் அளவிற்கு தர்மம் அவங்க மனசுல ஊட்டப்பட்டது. அதே ஒரு சில செல்வந்தர்களும் இருந்தார்கள். எல்லோருமே அப்படி இருந்தாங்களா? அப்படி இல்லை, ஒரு சில செல்வந்தர்கள் இருந்தாங்க. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நேசிக்கும் செல்வத்திலிருந்து தர்மம் செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். அபூ தல்ஹா என்கிற ஒரு நபி தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான், என்னுடைய செல்வங்கள்லயே எனக்கு ரொம்பவும் பிடித்தமானது, பிரியமானது இதோ இந்த பீருஹா என்கிற இந்த தோட்டம். அது மதீனாவின் அந்த மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டம், ரொம்ப தூரத்தில் இல்ல. நபி அவர்கள் ஓய்வெடுப்பதற்கு அந்த தோட்டத்துக்கு வருவாங்க. அந்த கிணத்துல, அந்த தோட்டத்தில் இருக்கிற கிணத்து நீரை பருகுவார்கள் என்று அந்த பீருகாவிற்கு பல சிறப்புகள் உண்டு. அதனால் அந்த தோட்டத்தை மிகவும் நேசித்தார். அப்ப நீங்க நேசிக்கிறத கொடுக்கணும், தர்மம் செய்யணும்னு அல்லாஹ் சொன்ன உடனே, அந்த வசனம் இறங்கின உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது அருமையான செல்வம் ஆயிற்றே, அருமையான செல்வம் ஆயிற்றே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது உங்க உறவினர்கள்ல யாருக்கு தேவை இருக்குதோ அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்ப தன்னுடைய உறவினர்கள்ல யார் ஏழைகளாக சிரமப்படுகிறார்கள் அவங்க எல்லாத்துக்கும் அந்த தோட்டத்தை, அந்த சொத்தை பிரித்து கொடுத்தார் அப்படிங்கிற வரலாற்றை பார்க்கிறோம். அப்ப ஏழைகளும் அங்க தர்மம் செஞ்சாங்க, செல்வந்தர்களும் தர்மம் செய்கிறார்கள். அப்படியே அந்த காலகட்டத்தில் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற ஒரு நபித்தோழர் மக்காவிலிருந்து முஹாஜிராக ஹிஜ்ரத் செய்து ஒண்ணுமில்லாம உடுத்தின துணியோடு வந்தவர். ஆனா பிசினஸ் டேலண்ட் அவர்கிட்ட இருக்கு. அவரை ஒருத்தட்ட ஒப்படைக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், உங்கள்ட்ட இருந்து எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு சந்தையை காட்டி கொடுங்க, நான் போய் வியாபாரம் பண்ணிக்கிறேன் என்று அவர் சந்தைக்கு போய் வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய வருமானத்தை பெருக்கி நபி அவர்கள் காலத்திலேயே மிக பெரும் செல்வந்தராக அவர் உயர்ந்து நின்றார். நபி அவர்கள் காலத்திற்கு பிறகு இன்னும் பெரும் செல்வம். அவர் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடியவர் தான். எவ்வளவு தான தர்மம் செஞ்சாலும் அந்த சொத்து அவருக்கு குறையில கூடிக்கிட்டே போகுது. இது நபி அவர்கள் காலத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு பெரும் கவலையாகவே மாறிவிட்டது. எப்படி கவலை வந்துருச்சுன்னா, இவ்வளவு சொத்து இருக்கு, மறுமையில இது நமக்கு சிக்கலாயிருமோ? சொத்து அதிகமா இருந்தா நம்ம சந்தோஷம் தானே படுவோம். கோடிக்கணக்கான சொத்து இருந்தா சந்தோஷப்படுவோம், ஆயிரக்கணக்கான கோடினா இன்னும் சந்தோஷப்படுவோம். ஆனால் இந்த நபி தோழர் சொத்துக்கள் அதிகமாகிட்டு நேர்மையா தான் சம்பாதிக்கிறாரு, ஹலாலா சம்பாதிக்கிறாரு. ஆனாலும் அந்த சொத்துக்கள் அதிகரிப்பது அவருக்கு ஒரு கவலையை, அச்சத்தை ஏற்படுத்தி என்ன பண்றாரு, தன்னுடைய சொத்தின் ஒரு பகுதியை விற்பனை செய்கிறார். 40,000 தீனார் அதனுடைய மதிப்பு அன்னைக்கு அவர் விற்கும் போது. இதை வித்துட்டு என்ன செய்யறாரு, இந்த மன சஞ்சலத்தோடு அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள போய் சந்திக்கிறாங்க. இவங்க யாருன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்ல ஒருத்தர், மூமின்களுக்கு அன்னையர். அதனால இவங்க ஏதாவது இவங்களுக்கு மன சஞ்சலம், கவலை, சந்தேகம் எதுனாலும்
மூமின்களுடைய அன்னையர்ங்கிற அடிப்படையில் அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. அந்த அடிப்படையில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, எனக்கு ரொம்ப சஞ்சலமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, சொத்து அதிகமா இருக்கிறதுனால, அதனால ஒரு சொத்தை வித்து நான் கையில 40,000 தீனார்களை வைத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, நீங்க அதை தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்னுடைய தோழர்கள்ல மறுமையில எத்தனையோ பேரை நான் பார்க்க முடியாத நிலைக்கு போயிருப்பாங்க அப்படின்னு பொதுவா ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்ப இந்த 40,000 தீனாரைகளையும் தர்மமாக செய்தார். 40,000 தீனார்னா நமக்கு ரொம்ப கம்மியா தெரியுதுல்ல. இன்னைக்கு அதோட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தீனார் அப்படிங்கிறது 4.25 பவுன், அதாவது 4.25 கிராம். கிட்டத்தட்ட 40,000 தீனார்ங்கிறது எடக்கணக்கில் போட்டீங்கன்னா 170 கிலோ தங்கம். பணமா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 100 கோடிக்கு மேல வரும். 100 கோடிக்கும் அதிகமான ஒரு சொத்தை வித்து அதை தர்மம் செய்யறாரு. எதுக்காக தர்மம் செஞ்சாரு? மனசு அரிக்குது. இவ்வளவு சொத்து, அது அவர் வித்தது மொத்த சொத்தும் கிடையாது, சொத்தின் ஒரு பகுதி, ஒரு சின்ன பகுதி தான் விற்கிறாரு. அது இவ்வளவு பெரும் தொகை, அதை எல்லாருக்கும், உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, எல்லாத்துக்குமே தர்மமா பண்ணிட்டு தான் அவர் நிம்மதி அடைந்தாருங்கிறத பாக்குறோம். இப்ப நபி தோழர்கள் இவ்வளவு பெரும் தர்ம சீலர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப நபி அவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல வறுமையாக இருக்கிற காலத்திலேயே நபி தோழர்கள் நபி அவர்களுடைய தர்மத்தை சொல்லும் போது எப்போதுமே நபி அவர்கள் தர்மம் செய்வாங்க. ரமலான் வந்துட்டால் வேகமா வீசும் காற்றை போன்று தர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. இது இல்லாத நேரத்துல, வறுமையுடைய நேரத்துல, அப்ப மக்காவுல செல்வந்தரா இருக்கும் போது எப்படி தர்மம் பண்ணினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற ஆரம்ப கட்டம் அது மக்காவுல. அங்க வெளியிலே புறநகரில் இருந்து, கிராமங்கள்ல இருந்து நபி அவர்களை சந்திச்ச ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் உதவி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த மலைக்கும் நடுவே இருக்கிற இந்த ஆடுகளை எடுத்துக்கொள். கணக்கெல்லாம் இல்ல, 100 ஆடு 200 ஆடு கணக்கு இல்ல, 2 மலை கணவாய்க்கு நடுவுல மேய்ந்து கொண்டிருக்கிற அத்துணை ஆடுகளையும் எடுத்துக்கொள். ஒரு தன்னந்தனி நபருக்கு அவர் அத்தனையும் ஓட்டிட்டு போயிட்டு தன்னுடைய ஊர்ல போய் சொல்றாரு, முகமது சொல்றதை கேளுங்க, இஸ்லாத்தை ஏத்துக்குங்க. அவர் வறுமையை பற்றி கவலைப்படவில்லை, கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டேங்கிறாரு. போய் அவர் சொல்றதை கேளுங்க என்று அவர் தன்னுடைய ஊர்ல போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிலாகித்து பேசிக் கொண்டிருந்தார் அப்படிங்கிற வரலாறை பார்க்கிறோம். இப்ப நபி அவர்கள் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா முஸ்லிம்களை போன்று தான தர்மங்களில் விஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிக பெரும் தர்மசீலர்களாக இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன காரணத்திற்காக இதையெல்லாம் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு தான தர்மங்கள் வளர்ந்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக தர்மங்கள் வளர்ந்திருக்கிறது, எந்த குறையும் கிடையாது. பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளிகள்லாம் வெறும் தொழுகைக்காக என்று மட்டும் இருந்த பள்ளிகள் இன்றைக்கு அந்த மஹல்லாவில் இருக்கிற ஏழைகளுக்கு மாதந்தோறும் உதவிகள் செய்கிற அளவிற்கு, ஒவ்வொரு பள்ளியில் இருந்தும் அந்த தான தர்மங்கள் போகிற அளவிற்கு இன்னைக்கு தர்மம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இது மக்களை ஒரு தர்மம் செய்யப்படுகிறது என்று சொன்னால், இது இந்த சமூகத்தில் இருக்கிற மனிதர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிற அளவிற்கு அந்த தர்மம் அமைந்திருக்கிறதா, இதை நம்ம கவனிக்கணும். நாம் செய்கிற தர்மங்கள், ஒரு பசித்த ஒருவருக்கு உணவளிக்கிறோமா, இஸ்லாம் மிகச்சிறந்த அமல் என்று சொல்லுகிறது. அதே நேரத்தில் அதை மாத்திரம் செய்துவிட்டால் போதுமா? இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கு, இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான உதவிகள் இருந்திருக்கணுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு பால் அடைந்த கிணறு இருக்குது, அந்த கிணற்றை வாங்கி யார் சுத்தம் செய்து அதுல தண்ணி வர்ற மாதிரி அதை ரெடி பண்ணி மக்களுக்கு அர்ப்பணிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் கூட தயங்காமல் அந்த கிணற்றை வாங்கி சுத்தம் செய்து தண்ணீர் வர்ற மாதிரி செஞ்சு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் செய்தியை பார்க்கிறோம். அப்ப அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்றாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன தேவை? இங்க ஏழைகள் இருக்கிறார்கள், உணவுக்கு வழி இல்லாமல் சம்பாதிக்க முடியாத ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவளிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான உணவு அளிக்கப்படுகிற காரியங்கள் ஓரளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, குறை சொல்ல
முடியாது, தவறு சொல்ல முடியாது, நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சமூகம் அடுத்த கட்டத்திற்கு மேம்பட வேண்டுமே. இந்த சமூகத்திற்கு தேவையான கல்வி நிறுவனங்கள், இந்த சமூகத்திற்கு தேவையான மருத்துவ வசதிகள், மருத்துவ உதவி சொல்லல, மருத்துவ வசதி பார்த்தோம்னு சொன்னா இந்த சமூகத்துல ஒரு தரமான கல்வி நிறுவனம், நம்ம முஸ்லிம்களால் நடத்தப்படுகிற ஒரு தரமான கல்வி நிறுவனத்தை நாம் ஏற்படுத்த முடிந்திருக்கிறதா? இல்ல. நாம 1 லட்சம் ரூபாய் கட்டி எவண்டியோ போய் எந்த கல்ச்சரையோ படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புறோம். 1 லட்சம் ரூபாய் கட்டுறோம், அங்க இஸ்லாத்தை படிக்க முடியாது, எவனோ சொல்லி கொடுக்கிற ஒரு கல்ச்சரை படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைய அனுப்ப வேண்டியிருக்கு. வயசுக்கு வந்த பிள்ளைகளா இருந்தாலும் ஸ்கர்ட் போட்டுட்டு தான் போக வேண்டியிருக்கு. என்ன பண்றதுங்க? படிப்பு அப்படி இருக்கு. ஏன் நம்முடைய சமூகத்துல செல்வந்தர்கள் கிடையாதா? நினைத்தால் சிறந்த ஒரு தரமான ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி விட முடியாதா? நிச்சயம் உருவாக்கி. இங்கே அதிலும் குறிப்பாக திருப்பூரை பொறுத்த இத்தனை லட்சம் பேர், லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதிலே பெரும் செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு வெளியில சில பேர் தெரியும், தெரியாத செல்வந்தர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் இந்த செல்வம் எல்லாம் யாருக்கு பயன்படுகிறது? எதற்கு பயன்படுகிறது? தர்மங்கள் செய்கிறார்கள், எந்த குறையும் இல்லை. ஆனால் இந்த சமூகத்தை மேம்படுத்துகிற அளவிற்கு அந்த விழிப்புணர்வு இந்த சமூகத்துக்கு அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. கல்வி நிறுவனங்களை ஒரு பள்ளிவாசல கட்ட போறோம் அப்படின்னு சொன்னா இந்த சமூகத்துல வசூல் பண்ணி கட்டிடலாம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வசூல் பண்ணா கட்ட முடியுமா? காசு கிடைக்குமா? கிடைக்காது. அவன் சம்பாதிக்கிறதுக்கு என்னமோ வசூல் பண்றானப்பா, ஈஸியா தட்டி விட்டுருவோம். ஒரு மருத்துவ வசதியை செய்யணுங்கிறதுக்காக இன்னைக்கு பாருங்க, கல்விக்காக நாம வேறவங்கள்ட்ட போய் படிக்க வேண்டி இருக்கிறது, வேற கலாச்சாரத்தை படிக்க வேண்டி இருக்கிறது. இஸ்லாம படிக்க முடியாது. இன்னைக்கு 10வது போகிற பிள்ளைகள் மதரசாவுக்கு வர முடியல, அப்படி போட்டு திணிக்கிறான். அவ்வளவு நேரமும் என்ன சொல்லி கொடுக்கிறான்? அந்த பாடத்தை திரும்ப திரும்ப படிக்க வைக்கிறான், அவ்வளவுதான். அங்கே நீதி போதனைகள் உண்டா? எதுவும் கிடையாது. அப்ப அவ்வளவு சிரமப்பட்டு காசு கொடுத்து சிரமப்பட்டு படிக்கிற அந்த கல்வி மறுமைக்கு ஒத்த பைசா பிரயோஜனம் இல்லை. அப்ப அப்படி ஒரு நிலை ஏன் இருக்குதுன்னு சொன்னா இந்த சமூகத்துல அதற்கு தேவையான கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்படவில்லை. தரமான நிறுவனங்கள், முஸ்லிம்களால் நடத்தப்படுகிற அந்த நிறுவனங்கள் நாமவே சேர்த்துறது இல்லை. சரியில்லைங்க, பாடம் சரியில்லை, கல்வி சரியில்லை. நாமளே நினைக்கிறோம். இப்ப தரமான ஒரு கல்வியை உருவாக்குவதற்கு, கல்வி நிறுவனத்தை உருவாக்குவதற்கு அதற்கு பல கோடிகள் செலவாகலாம். ஆனால் அதற்கான சக்தி படைத்த சமூகம் இது, சக்தி உள்ள ஊர் இது. ஆனால் இல்ல. அதே போல மருத்துவ வசதின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு சராசரியாக நடுத்தர மக்களுடைய வருமானத்துல 40% மருத்துவ தேவைக்காகவே செலவிடப்படுகிறது. 40% நமக்கு தெரியாதானா? டாக்டர் போவோம், 1000 ரூபாய் செலவாயிரும். அந்த வார சம்பளமே நமக்கு 5000 தான் வந்திருக்கும், 4000 வந்திருக்கும், செலவு பண்ணிருப்போம். இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா மருத்துவ செலவுகள் 40% இன்றைக்கு நடுத்தர மக்களுடைய செலவு. இது எல்லாமே அலோபதியில பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த துறை நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது, சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், சேவை அடிப்படையில் இல்லை என்பதற்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். இந்த இடத்துல நமக்கு புரியறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் 2005 இருந்து 2017 வரை 12 வருடங்கள் மருத்துவமனைகள் நடந்த பிரசவம், அந்த பிரசவத்தில் இருக்கிற சிசேரியன் 2005 வரைக்கும் எவ்வளவு இருந்துச்சுன்னா வெறும் 8%. அதாவது 100க்கு 8 பேருக்கு சிசேரியன் நடந்துச்சு. 2005 இருந்து 17 வரை அது அப்படியே 17% உயர்ந்தது. இன்னைக்குள்ள நிலவரம் 21 தாண்டி போயிட்டு இருக்கு. அதாவது 100க்கு 21 பேர் சிசேரியன் இந்தியாவில். உலக சுகாதார நிறுவனம் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுக்கும் அறிவுறுத்துகிற செய்தி என்னன்னா 100க்கு 10லிருந்து 15க்கு மேல சிசேரியன் போகக்கூடாது, அதுக்குள்ளதான் இருக்கணும். உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்துகிற ஒரு வலியுறுத்தல், எல்லா நாடுகளுக்கும் சொல்லுகிற செய்தி அது. ஆனால் அதையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இந்தியாவில் மிக குறுகிய காலத்துல வேகமா சிசேரியன் வளருது. இதுல இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இந்த மொத்த சிசேரியன்ல அரசு மருத்துவமனைகள்ல 11%, தனியார்
யோசித்து பாருங்கள். நாம கொஞ்சம் அதாவது ஜிஹெச்சுக்கு போனா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குமே அப்படிங்கறதுக்காக தனியாருக்கு போயிடுறோம். தனியாருக்கு போகும்போது காசுக்கு ஆசைப்பட்டு அங்க சேவையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு பேசுவாங்க, ஆனா அங்க சேவை எதிர்பார்க்க முடியுமா? நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு காசு உருவணும் பாத்தீங்கன்னு சொன்னா, தேவையில்லாத சிசேரியன்களை தவிருங்கள் அப்படிங்கிற அறிவுரையை கொடுக்கறாங்க. இப்ப இங்க சிசேரியன் தேவையா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது, மருத்துவருக்கு தான் தெரியும். பண்ணலைன்னா அவ்வளவுதான் அப்படின்னா எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, உடனே அறுத்துருங்க, சிசேரியன் பண்ணிருக்கு நாமளும் தயாராயிரும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, தனியார் மருத்துவமனைகள், இந்தியாவுல தனியார் மருத்துவமனைகள்ல நடைபெறுகிற பிரசவங்கள்ல 40% சிசேரியன், அரசு மருத்துவமனைகள்ல நடைபெறுகிற பிரசவங்கள்ல 11% சிசேரியன், மொத்த இந்தியாவுல. அப்ப இந்த வித்தியாசத்தை நாம் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இன்னைக்கு தனியார் மருத்துவ உலகங்கிறது சேவை அடிப்படையில் இல்ல. அரசு மருத்துவமனை முழுக்க முழுக்க சேவை தான். அப்ப சேவை அடிப்படையில ஒரு மருத்துவ நிறுவனத்தை உருவாக்கி இங்க வந்தா ஏழைகளும் சிகிச்சை பெறலாம் அப்படிங்கிற, இலவசமா வேண்டியதில்லை, லாப நோக்கில்லாத ஒரு நிறுவனத்தை உருவாக்க முடியுமா இல்லையா? யாருக்கு நம்ம இலவசமா தர வேண்டியதில்லை. 5 ரூபாய் மாத்திரை 50 ரூபாய்க்கு விற்கிறான். ஹார்ட் அட்டாக்னு போனா ஸ்டண்ட் வைக்கிறாங்க. ஸ்டண்ட் வைக்கிறதுல 45,000 ரூபாய்க்கு இருக்குதுங்க, 60 ரூபாய்க்கு இருக்குது, 70,000 ரூபாய்க்கு, 80,000, இப்ப பல வகையா சொல்றாங்களா. இதனுடைய அசல் விலை எவ்வளவுன்னா 5,000 ரூபாய். 5,000 ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு ஸ்டண்ட் 50,000 ரூபாய். அந்த ஸ்டண்ட் மட்டும் தான் 50,000. அதுக்கப்புறம் ஆஞ்சியோ பண்றதுக்கு காசுன்னு 1 லட்சம் ரூபாய் பிடிங்கிடுவான். இவ்வளவு பெரும் கொள்ளை இருக்கிறது. அப்ப யோசித்து பாருங்கள், ஒரு ஆஞ்சியோ பண்ணி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட், அவருக்கு ஒரு ஆஞ்சியோ பண்ணி ஒரு ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னா அந்த 5,000 ரூபாயில அந்த ஸ்டண்ட் வைக்க முடியுமா இல்லையா? அதோட அந்த பொருளுடைய அசல் விலை அவ்வளவுதானே. அப்ப இந்த அளவுக்கு மருத்துவத்துறை மக்களிடமிருந்து மிக பெரும் கொள்ளை அடிக்கிறது. இதெல்லாம் இல்லாம சேவை அடிப்படையில லாப நோக்கு இல்லாம மக்களுக்கு ஒரு மருத்துவ உதவிகளை, மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த சமூகத்திற்கு சக்தி இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இப்படியே நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இவ்வளவு பெரும் தொகை, பெரும் சொத்துக்கள் இந்த நாட்டுல முஸ்லிம்கள்ட்ட இன்னைக்கும் அல்லாஹ் அந்த வசதியை கொடுத்திருக்கிறான். ஆனால் விழிப்புணர்வு இல்லாத சமூகமாக நாம் இருக்கிறோம். இதை பற்றி ஆர்வம் இல்லாத சமூகமாக நாம் இருக்கிறோம். கல்வின்னு எடுத்துக்கிட்டா மதரசாவுக்கு கொடுக்கிற அளவுக்கு நம்ம மற்ற கல்விகளுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு மதரசாக்கள்ல படிக்கப்படுகிற அந்த கல்வி 7 வருஷம் படிச்சுட்டு வர்றாங்க, மௌலானா மௌலவின் பட்டத்தோட வெளியில வர்றாங்க. 7 வருடம் படித்த அந்த கல்வியை வச்சு அரசாங்கத்துடைய ஒரு எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ண முடியுமா? பிரயோஜனம் இல்லை. 7 வருஷம் படிக்கிறாங்க. 7 வருஷம் படிக்கிற இந்த கல்வி முறைப்படுத்தப்பட்டு அது அரசாங்கத்தின் அங்கீகாரத்தோடு 7 வருஷம் படிச்சுட்டு வெளியில் வர்றாரா, இவர் ஒரு அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ண முடியும், அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்புக்கான ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் என்கிற அளவிற்கு தகுதி வாய்ந்தவர்களா அவங்களை உருவாக்கப்படுகிறதா? அப்படி இல்லை. வெளியில போனேன்னா மௌலத பாடிக்கிட்டு பாத்தியா ஒதுக்கிட்டு சம்பாரிச்சுக்கலாம், அவ்வளவுதான் நடக்கும். அதனாலதான் இன்னைக்கும் ஆலிம்கள் மௌலத விட மாட்டேங்கிறாங்க. பாத்தியா ஏன் விட மாட்டேங்கிறாங்க? அதுல அவங்களுக்கான வருமானம் இருக்கு. பள்ளிவாசல இமாமத் பண்ணா எவ்வளவு கொடுப்பாங்க? அதிகபட்சமா 15,000 கொடுப்பாங்க. அதுக்கு மேல சைட்ல வருமானம் பாத்துக்க. அப்போ இந்த மாதிரி இந்த ஆலிம்களாக உருவாகி வரக்கூடியவர்களுக்கு வேற வழியே இல்லை. நம்ம இதை படிச்சாச்சு, இத வெளியில போனா இந்த படிப்பை வச்சு அரசாங்க வேலை வாங்க முடியாது, இதை கொண்டு அரசாங்கத்துல ஒரு உத்தியோகத்தை பெற முடியாது, அதற்கான தகுதியோடு உருவாக்கப்படல. வேற வழியே இல்ல, பள்ளிவாசலுக்குள்ளதான் குப்பை கொட்டி ஆகணும், வேற வழியே இல்ல, மௌலத பாடித்து ஆகணும், சம்பாரிச்சுட்டு ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப ஒரு தரமான கல்வியை அந்த ஆலிம்களுக்கு கொடுத்திருந்தால், அது அவர் ஆலிமாகவும் இந்த உலகத்தையும் சேர்த்தவர் படித்திருந்தால் ஆலிமாகவும் இருப்பார், ஒரு விவோவாகவும் இருப்பார், ஆலிமாகவும் இருப்பார், ஒரு ஐபிஎஸ் இருந்திருப்பாரு, ஆலிமா இருந்திருப்பாரு, அவர் ஒரு கலெக்டரா இருந்திருப்பாரு. ஆனால் இன்றைக்கு ஆலிம்கள் மக்களிடத்துல பாடி பாடி மௌலதை பாடி காசு வாங்குகிற நிலையில் இருக்கிறாங்க. என்ன காரணம்? கல்வி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி படு மோசமான கல்வி. மார்க்கத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறோங்கிற பேர்ல அவர்கள் மழுங்கடிக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த கல்வி முறை மாறினால் பெரும் மதரசாக்கள் உண்டு. இந்த சமூகத்துல மிக பெரும் கல்விமான்கள், அறிவு மிகுந்தவர்கள் உருவாக்கப்படுகிற வாய்ப்பு இருக்கிறது. விழிப்புணர்வு இல்லை. அப்ப இந்த விழிப்புணர்வு இந்த சமூகத்திற்கு தேவை.
நம்முடைய செல்வம் எதற்கு பயன்பட போகிறது, எதை நோக்கி நம்முடைய செல்வத்தை நாம கொண்டு செல்லுகிறோம் என்பதை ஒரு கணம் நாம் யோசித்தோம் என்று சொன்னால், இந்த சமூகம் செல்வத்தை சேர்க்கிறோம், ஏதோ சில தான தர்மங்களை செய்கிறோம், ஆனால் இந்த சமூகத்தை அது உயர்த்துகிற நிலைக்கு அந்த தர்மம் இன்னும் வரல என்கிற உண்மையை நாம புரிந்து கொள்ள முடியும். வல்ல அல்லாஹ் அப்படி இல்லாமல் வருங்காலத்துல ஒரு பெரும் மாற்றத்தை இந்த சமூகத்திற்கு தந்தருள் புரிவானாக என்று கூறி இந்த முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் காரூன் அப்படிங்கிற ஒரு பெரும் பணக்காரனுடைய வரலாற்றை சொல்லுகிறான். இந்த வரலாறு முழுமையா சொல்லாட்டாலும் சில இடங்களில் குறிப்புகள் மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த குறிப்புகள்ல காரூனுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை, அங்கிருந்த நல்லவர்கள், காரூன் ஒரு பெரும் பணக்காரன், அவனுக்கு அந்த ஊர்ல இருக்கிற நல்லவர்கள் ஒரு அறிவுரை சொல்றாங்க. அவன் என்னன்னா, காசு சேர்ந்துருச்சு, ஆனால் அந்த செல்வம் மக்களுக்கோ எந்த விதத்திலும் பயனில்லாத, அவன் மட்டும் வச்சிருக்கான், வேற யாருக்கும் அதை கொடுக்கல, வேற யாருக்கும் அது பிரயோஜனப்படல. இல்லாதவர்கள் இவன மாதிரி செல்வம் நமக்கு கிடைச்சிருக்க கூடாதா என்று அதை பார்த்து ஏங்கும் ஒரு நிலை. நல்லவர்கள் அவன்கிட்ட போய் ஒரு அறிவுரை சொல்றாங்க, வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த செல்வத்தை வச்சு மறுமையை தேடு. வலா தன்சி நசீபக மின துன்யா, இந்த செல்வத்தை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடாதே. அந்த காரூனுக்கு சொன்ன அறிவுரையை ஏன் அல்லாஹ் இங்க சொல்லணும்? இதுதான் நம்மில் ஒவ்வொருவருக்குமான அறிவுரை. வபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வத்தை கொண்டு மறுமையை தேடு. வலா தன்சி நசீபக மின துன்யா, அதை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடாதே. வ அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு எப்படி நல்லுதவி செய்தானோ அதை போன்று நீயும் எல்லோருக்கும் நல்லுதவி செய். இந்த மூன்று அறிவுரை சொல்லிட்டு அடுத்து ஒரு எச்சரிக்கை செய்யறாங்க. வலா தபுகில் ஃபசாத், குழப்பம் பண்ணாத. ஃபசாத ஃபில் அர்ல், பூமியில குழப்பம் பண்ணாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மூன்றையும் ஒரு செல்வந்தன் செய்யாவிட்டால் அந்த செல்வந்தனால் இந்த பூமியில் குழப்பம் தான் ஏற்படும், ஃபித்னா நடக்கும். அதைத்தான் இந்த காரூன்ட்ட சொல்றாங்க. அப்ப அந்த காரூன் என்ன பதில் சொல்றான்? எனக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் எல்லாம் என்னுடைய அறிவால் வழங்கப்பட்டது, என்னுடைய திறமையால் நான் சம்பாதித்து, நான் எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் என்று அவன் அப்போதும் ஆணவம் பேசினான். மொத்தமா எல்லாம் அழிச்சிட்டாங்கிறான். இப்ப இந்த வரலாற்றுல நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம், படிப்பனை என்னவென்று சொன்னால், நாம பெற வேண்டிய பாடம், ஒரு சொத்து அல்லாஹ் ஒரு செல்வத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அது எனக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அதுல உதவி செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. 70வது அத்தியாயத்தை எடுத்து படிச்சீங்கன்னா மூமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான். அதுல ஒரு வசனத்தை மட்டும் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா, வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களுடைய செல்வங்கள்ல, யாரு மூமின்களுடைய செல்வங்கள்ல அறியப்பட்ட ஒரு பங்கே இருக்கும். யாருக்கு? யார் யாசிக்கிறார்களோ, யார் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த செல்வந்தர்களுடைய சொத்துல அறியப்பட்ட ஒரு பங்கு இருக்கும். ஜகாத்துங்கிறது அறியப்பட்ட ஒரு பங்கு 2%. இதை தாண்டி ஒரு செல்வந்தர் இருந்தால் இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கென்று அவருடைய சொத்துல ஒரு பங்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த சமூகத்தை மேம்படுத்துவதற்கு பதிலாக சின்ன சின்ன உதவிகள் மாத்திரம் செய்து விட்டால் நாம எல்லா தர்மத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம், அப்படி கிடையாதுங்க. நமக்கு அல்லாஹ் சொத்தை வழங்கி இருக்கிறான், செல்வத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அது நமக்காக மட்டுமல்ல, அதை கொண்டு பிற பிரயோஜனம் அடைய வேண்டும் என்பதற்காக நமக்கு தந்திருக்கிறான். குடுன்னு அதுக்கு தானே சொல்லணும். திருமறை குர்ஆன்ல நீங்க எங்கே படித்தாலும், எந்த இடத்துல படிச்சாலும் சரி, மறுமையை நம்புவார்கள், தான தர்மம் செய்வார்கள், நிறைய வந்துகிட்டே இருக்கும், இந்த வசனங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்படி தர்மம் செய்யும் போது ஷைத்தான் ஒரு வேலையை பார்ப்பான். நம்ம ஒரு லிமிட்ல, இன்னைக்கு ஒரு லிமிட்ல நிக்கிறோம்ல, ஏன் ஒரு லிமிட்டை தாண்டி, ஒரு எல்லை தாண்டி தர்மங்கள் வளராமல் போவதற்கு என்ன காரணம்? ஷைத்தான். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களை வறுமையை கொண்டு எச்சரிக்கிறான், பயமுறுத்துகிறான். தான தர்மம் பண்ணுன முடிஞ்சிருவே. ஆனா அல்லாஹ் நமக்கு என்ன வாக்குறுதி தருகிறான்? அந்த வாக்குறுதி தரும் போதே அல்லாஹ் ஒரு செய்தியோடு ஒரு வேறொரு செய்தியில தருகிறான். எப்படி தர்றான் பாருங்க. யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குது,
அதை நான் வட்டிக்கு கொடுத்தால் 1,10,000 எனக்கு திரும்பி வரும். அப்ப 1,00,000 1,10,000 ஆயிருச்சு. இன்னும் மறுபடியும் கொடுத்தா 1,20,000 ஆகும். வளரும்னு நான் நினைக்கிறேன்ல, இதுக்கு தானே வட்டிக்கு கொடுக்குறாங்க. அது அல்லாஹ் சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பான், அது வளராது. மாறாக யுர்பி ஸதகாத், தர்மங்களைத்தான் அல்லாஹ் வளர்க்கிறான். என்னிடத்தில் 1,00,000 ரூபாய் இருக்குது, 10,000 ரூபாய் தர்மம் செஞ்சேன், 10,000 ரூபாய் குறைஞ்சு இப்ப 90,000 தானே இருக்கணும். அப்படி நினைக்காத. யுர்பி ஸதகாத், தர்மம் செய்யும் போது அல்லாஹ் வளர்க்கிறான், தர்மங்களை வளர்க்கிறான், வட்டி அளிக்கிறான். இப்ப தர்மம் என்பது நம்முடைய சொத்தை எந்த நிலையிலும் குறைக்காது. தர்மத்தினால் நம்ம வறுமைக்கு போயிட மாட்டோம். ஏன் தர்மத்தை பத்தி தர்மம் செய்வதற்கு ஒரு எல்லையை வகுத்துக் கொண்டு நாம ஏன் பயப்படுகிறோம் என்றால், ஷைத்தானுடைய அந்த அச்சுறுத்தலுக்கு நம்ம ஆளாகிட்டோம். கொடுத்துறாத, இதுக்கு மேல செஞ்சிடாத, இது போதும், இது போதும், இந்த எல்லை போதும், இந்த எல்லைக்குள்ள நில்லு என்று ஷைத்தான் செல்வந்தர்களுக்கு எப்படி பயமுறுத்துகிறான் என்றால், இந்த எல்லைக்குள்ள நில்லு, இதுக்கு மேல போயிட்டா ஒரு சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும், நீ ஒண்ணுமில்லாம போயிருவ என்று ஷைத்தான் எச்சரிக்கிறான். நாம ஷைத்தானுடைய எச்சரிக்கைக்கு பணிந்துதான் குறிப்பிட்ட அளவோடு நிற்கிறோம். அதை தாண்டி விசாலமாக யோசிக்கும் போது நம்முடைய தர்மங்கள் இந்த சமூகத்தை மேம்படுத்துவதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வழிமுறைகளைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் இந்த சமூகத்தை மேம்படுத்தும் தர்மங்களை, தர்ம சிந்தனைகளை இந்த சமூகத்தின் அனைத்து மக்களுக்கும் வழங்குவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.